நீங்கள் ஒரு சிச்சுவேஷனையோ இல்லை ஒரு நபரையோ ஜட்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் மூளை எப்படி வேலை செய்யும்னா நீங்கள் எதை ஜட்ஜ் பண்ணியிருக்கீங்களோ அதையே எதிர்பார்த்துட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ சுற்றி நடக்கிற விஷயங்களோ இல்லை அந்த நபர் சொல்கிற முக்கியமான கருத்துக்களோ உங்கள் காதுக்குள்ளே போகாது. முக்கியமாக அதர் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அப்படிங்கிறதே உங்களுக்கு இருக்காது. இது எப்படி அப்படின்னா, ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக பந்து இருக்குது, அந்த பாக்ஸ் அப்படி கொட்டுறப்ப நீங்கள் க்ரீன் கலர் பந்து தான் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் க்ரீன் கலர் பந்தும் வரும், பட் சுற்றி இருக்க அதர் கலர்ஸ் உங்கள் கண்ணுக்கு படவே படாது. அது மாதிரி தான் இந்த ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுடைய பழைய காயப்பட்ட அனுபவங்கள்லேருந்து வர்றது. சம்டைம்ஸ் கரெக்டாக இருக்கலாம், பட் பல நேரங்களில் உங்களுக்கு மன உளைச்சல் மட்டும்தான் அது கொடுக்குது. எது உங்களுக்கு கிளாரிட்டியை கொடுக்கும், எது உங்களுக்கு பீஸை கொடுக்கும், எது ஒரு நல்ல டெசிஷன் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு கேட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய உள்ளுணர்வு, இன்ட்யூஷன் சொல்லுவாங்க இல்லையா. இந்த இன்ட்யூஷன் உங்களுடைய பழைய எக்ஸ்பீரியன்ஸ், எது வேல்யூவோடு உங்களுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அலைனாக இருக்கோ அதுலேருந்து வர்றது. இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கும் இந்த இன்ட்யூஷனுக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாவே போதும், எல்லாமே பீஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இது எப்படி நான் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, செல்ஃப் ஸ்டடி நிறையா பண்ணுங்க. நீங்கள் யார், உங்களுக்கு என்ன தோணுது, எந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நல்ல அனுபவங்களை கொடுக்குது, எந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஏன் அது நல்ல அனுபவங்களை கொடுக்குது, ஏன் இது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுது, இந்த மாதிரி நீங்கள் ஆராய தொடங்க ஆரம்பிக்கிறப்ப எது ஜட்ஜ்மெண்ட்டு எது இன்ட்யூஷனுங்கிற டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். எப்பயுமே இன்ட்யூஷன் தான், அதாவது அந்த உள்ளுணர்வு தான் உங்களுக்கு கிளாரிட்டியையும் நல்ல டெசிஷன் எடுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும்.